மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பூர்ணச்சந்திரனுக்கு தீ வச்சது என்ன, திமுகவா என்ன? என்னங்க இது அரசியல்? நீங்க பண்ண அரசியல் அப்படிதான் இருந்துச்சு. நீங்க பண்ண பிஜேபி காரங்க எழுதுனதெல்லாம் நான் பார்த்துட்டு தான். நீங்க தான் அதை சொல்றீங்க. ஆமா, திமுக தான் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு தீ வச்சது. நீங்க அப்படிதான் எழுதிருந்தீங்க எல்லாரும், நீங்க அத்தனை பேரும். அதானே உண்மை. நான் ஒரு நாள் ஒரு நைட்டு அந்த இடத்துல விளக்கேற்றக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு பேர் வன்மம் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையும் சாயங்காலமும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் நகரத்துலேயும் பாங்கு ஒலிக்கிறத நாங்கள் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே நாங்கள் நினைக்கலையே. நான் கேட்டது வன்மம். எவ்வளோ எங்களெல்லாம் பைத்தியக்காரங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இதுனா ஒன் சைடில் வா மதேஷ். நாங்கள் மட்டும் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கணும், நீங்கள் மட்டும் ஏய் கிடே அடிமை. பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய மரணத்திற்கு கேவலமா அர்த்தம் கற்பிச்சு சில திருட்டு பசங்க போட்டாங்களே, அதெல்லாம் யாரும் தப்பு. அது தப்புன்ற நான் அது தப்பு. நான் கேட்டதுக்கு அப்புறம் தப்பு சார், அதெல்லாம் தப்பு. அதுதான் அரசியல், அதுதான் அற்ப அரசியல், அதுதான் கேவலமான அரசியல். கோயிலுக்கு போறீங்களா இல்லையா? கொஞ்சம் நிறுத்துங்க. கோயிலுக்கு போக முடியுது இல்ல நம்மளால? கோயிலுக்கு போக முடியுதா இல்லையா? இல்ல, முடியல. அப்படி எல்லாம் கிடையாது. ஏன் நீங்க உங்க ஊர்ல உளுந்தூர்பேட்டையில கோயிலுக்கு போனா உங்களை யாராவது தடுக்குறாங்களா? திருவண்ணாமலையில கோயிலுக்கு போனா தடுக்கலாம் இல்ல, யாரும் தடுக்க. திருவண்ணாமலையில எல்லாம் கோயிலுக்கு எப்பனாலும் போலாம் சார். திருவண்ணாமலையில பிறந்தவங்க அண்ணாமலையாரை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு திருவண்ணாமலையில இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க மாதிரி. காவி வேட்டி போட்டு சுத்தினுங்கிற ஒரு அறநிலைத்துறை அமைச்சரை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சார் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி எந்த அறநிலைத்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டுல பாக்கல. அஸ்வத்தாமன் கடவுளே, இங்க பாருங்க, எனக்கு என்ன யாரும் கோயிலா சுத்தினுங்கிறாரு. எனக்கு மதேஷ் பிபி ஏறி என்னன்னா ஏதாவது டக்குனு வார்த்தைகளை விட்டுருமோன்னு பயமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் காவி வேட்டி கட்டுங்க, இல்லை கோயிலாக போய் உருளுங்க. இப்போ KN நேரு அவர்கள் கூட சீர்காழியில் சட்டநாதர் கோயிலுக்கெல்லாம் வந்தார். கேஸ் போட்டதுலேருந்து கோயிலாக உருள்றாரு. 30,000 கோயில் இருந்தது, இங்க 10,000 கோயில் இல்ல. கோயில் இடிக்கப்படுறதுக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கும் கடவுளே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? எதையோட கொண்டு வந்து பொறுத்துறீங்க நீங்க? ஐயா ஏங்க, நான் என்ன கேட்கிறேன், ஒரு புறம் எங்களுடைய கோவில்கள் இடிக்கப்படுகிறது, ஒரு புறம் எங்களுடைய குலதெய்வ கோயில்களுடைய வழிபாடு சிதைக்கப்படுகிறது, ஒரு புறம் அறநிலையத்துறையை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு பக்தர்கள் எங்களை அனுமதிக்கிறதுக்கு 1000, 500, 2000 காசு கேட்குறீங்க. எங்க கோயிலுக்குள்ள நாங்க போறதுக்கு உனக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்னு கேட்கறேன். ஆலய மேம்பாட்டுக்கான அது ஒரு நிதி தானே சார், சாமி பேர்ல கோயில் டெவலப்மெண்ட்டுக்காக தானே அது பண்றாங்க. கோயில்ல இருந்து வாங்குற காசை கோயில் டெவலப்மெண்ட்டுக்கு தானே பயன்படுத்தணும். அதுக்கு தானே நம்ம போடுறோம். ஆனா கோயில் இடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் இங்க பயன்படுத்தல. நான் சொல்றேன் மகேஷ், நான் காசு போட்டது விலைக்கேத்துறதுக்கு. நான் சொல்றேன், நீ என் காசை எடுத்துட்டு போய் என்ன பண்ற, விலைக்கேத்த மாட்டேன்னு சொல்லி கேஸ் நடத்துறதுக்கு அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்குறேன். எங்களை பார்த்தா இழிச்சா எனக்கு மாதிரி தெரியுது இல்லை உங்களுக்கு? பூர்ணச்சந்திரன் தீக்குளித்து இறந்து போன சம்பவம் துயரத்தை ஆழ்த்தியது. தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு, ஆன்மீக உணர்வாளர் அத்தனை பேருமே முருகனுக்காக உயிரை விட்டார் பூர்ணச்சந்திரன் அப்படின்றது. நானுமே அதை பார்த்து வருத்தப்பட்டேன். எதற்காக இவர் ரொம்ப அவசரப்பட்டார், இந்த வேலையை செய்திருக்கூடாது, இவர் தவிர்த்திருக்கலாமே, போராடி பெற்றிருக்கலாமே உரிமையா அப்படின்னு கூட நான் பார்த்தேன். எல்லாருக்குமே அந்த நீங்களாம் அங்கே போயிருந்தீங்க, அவருக்கு அஞ்சலி செலுத்த போயிருந்தீங்க. அந்த அவருடைய பையனுடைய வீடியோ, அந்த ஃபோட்டோவை நீங்கள்லாம் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பரப்புறீங்க. நான் கூட உங்களுக்கு அந்த சமயத்தில் தொடர்பு கொண்டு ஏங்க அந்த ஃபோட்டோவை பரப்புறீங்க, எனக்கெல்லாம் அது வலித்தது பார்க்கும்போது. அந்த குழந்தை அப்பா இல்லாத சூழ்நிலையில் அந்த குழந்தை பார்க்கும்போதே அந்த பார்வை எல்லோருக்கும் வலி ரணமாக இருந்தது. ஏன் பிஜேபி உங்கள் அரசியலுக்காக அதை நீங்கள் பயன்படுத்துறீங்களா அந்த ஃபோட்டோவை? இது ஒரு துயர சம்பவம் தாங்க. அதுக்கு ஒரு ஃபோட்டோவை தான் நீங்கள் அரசியலாக பயன்படுத்தணுமா என்ன? கொண்டு போய் அந்த குழந்தைய பார்க்கும்போது எல்லோருக்குமே யாருக்குமே ஒரு ரணமா இருக்குங்க. ஃபோட்டோ பார்த்த உங்களுக்கே இவ்வளோ ரணமா இருக்கு, நேரில் பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, நீங்கள் அந்த ஃபோட்டோவை மட்டுமே அதிகம் பரப்புவதன் மூலமா நீங்கள் என்ன மெசேஜை கடத்துறீங்க? யாருக்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க? நீங்கள் உங்கள் அரசியலுக்கு அந்த குழந்தை தான் உங்களுக்கு கிடைச்சதா? சரி, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, அந்த பையன் ஒரு துயரமா நிற்கிறான். இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா, இதை விட ஒரு அசிங்கமான ஒரு கேள்வியை நான் வாழ்க்கையில் சந்திச்சதில்லை.
ஏங்க அந்த பையனுக்கான இதை விட உரிமை அசிங்கமா? வேணும் நானுமே இதை விட அசிங்கமா ஒருத்தரால கேள்வி ஏங்க கேட்க ஆமாங்க நீங்க உட்கார்ந்து என்ன கேக்குறேன்? ஒட்டுமொத்தமா அந்த போட்டோவை மட்டுமே அரசியல் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது வலி, வலி வலி. அதை நேர்ல பாக்குற எங்களுக்கு வலிக்கும்ல, எங்க வலியை தானே நாங்க ஷேர் இல்ல நீங்க வலிய கடத்தல, நீங்க உட்கார்ந்துகிட்டு திமுக வன்மத்தை கொட்டியிருந்தீங்க அந்த போட்டோவை போட்டு. பூர்ணச்சந்திரனுக்கு தீ வச்சது என்ன திமுகவா என்ன? என்னங்க இது அரசியல்? நீங்க பண்ண அரசியல் அப்படிதான் இருந்துச்சு. அது நீங்க பண்ண பிஜேபி காரங்க எழுதுனதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க தான் அதை சொல்றீங்க. ஆமா திமுக தான் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு தீ வச்சது அப்படின்னு. நீங்க அப்படிதான் எழுதிருந்தீங்க எல்லாரும், அதான் நீங்க அத்தனை பேரும். அதானே உண்மை. அதான உண்மைன்னு. ஏங்க யாருங்க ஒரு உயிர் போறதை யாராவது அனுமதிப்பாங்களா? இன்னொன்னு அவர் போய் போலீஸ் பூத்துல போயிட்டு தீ வச்சு இது பண்ணிக்கிட்டாருங்க. ஈவே ராமசாமியினுடைய சிலைக்கு பக்கத்துல. ஆமா அது ஏன் அந்த இடத்துக்கு போய் தீ குளிச்சுங்கிறதையும் அவர் ஆடியோவில் சொல்லிட்டாரு. சரி. அதுக்கப்புறம் போலீஸ் பூத்துனா என்ன சொல்ல வரீங்க? இல்ல இல்ல இதுல ஏதோ ஒண்ணு வச்சிருப்பீங்களே, ஒரு narrative நான் கருமாந்திரம். எதுவும் இல்ல இல்ல இதுல ஒரு நரேட்டிவ் நான் ஒரு narrative வைக்கல சார். சொல்லிடுங்க. அதை சார் முழுசா நீங்க கேட்டு பதில் சொல்லுங்க. பூர்ணச்சந்திரன் மரணத்தை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா வச்சுக்கிட்டு? நான் என்ன கேக்குறேன், பூர்ணச்சந்திரன் ஒரு உரிமைக்காக உயிரை விட்டுருக்காரு, ஆமாவா? அந்த உரிமையை வாங்க பாருங்கன்னா நீங்க அந்த பையன் வந்து பாவம் குழந்தை, அது அந்த அப்பா இல்லாமல் உரிமையை- பருகி வைக்கும் அந்த போட்டோவை பரப்பி நீங்க என்ன அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த உரிமை அரசியல் லாபத்தை இப்படிதான் அறுவடை பண்ணுமா நீங்க? இதுக்கு இப்படிதான் ஓட்டு வாங்கணுமா பிஜேபி? ரொம்ப அருவருப்பா நடந்துக்கிறீங்க. இதுக்கு பேர் பத்திரிகை துறையில இது மாதிரி இவ்வளவு கேவலமா நடந்துக்காதீங்க சார், தயவு செஞ்சு. அது தப்பு சார். அது என்னங்க பார்க்கும்போது என்னங்க வலியா அரசியல்? இருந்தது சார். நீங்க பண்றதாங்க அரசியல். இலகிய மன இப்போ உடையவர்கள் அந்த ஒரு போட்டோ பார்த்தா அவங்க எல்லாம் இப்ப கேவலமா ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, இதுதான் அரசியல். இதை விட கேவலமான அரசியல் தமிழ்நாட்டுல யாரும் பண்ண முடியாது. நாங்க எங்களுடைய இழப்ப, எங்களுடைய வலிய நாங்க போட்டா அது அரசியலா? எனக்கு வலிக்குது நான் சொன்ன அரசியலா? ஏன் வலிக்குதுன்னு கூட நான் சொல்லக்கூடாதா? என்னதான் ஏன் கருமாந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? எனக்கு வலிக்குது நான் சொன்னா அரசியல் நீ? என் வலியை நான் சொல்றேன், அது எப்படி அரசியல் ஆகும்? என் வலியை நான் சொல்றேன் மாதேஷ், அது எப்படி மாதேஷ்? சார் அந்த பையனுடைய எதிர்காலத்தை நாம உணர்ந்து அந்த அந்த- போட்டோவையா வெளியிடணும் நம்ம. ஐயே, திரும்ப என்னங்க? திரும்ப அந்த போட்டோவை நீங்க அன்னைக்கு நாள் முழுக்க பரப்புனீங்க. சரி, அந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய மரணத்திற்கு கேவலமா அர்த்தம் கற்பிச்சு சில திருட்டு பசங்க போட்டாங்களே, அதெல்லாம் யாரும் தப்பு. அது தப்புன்ற நான் அது உண்மையா தப்பு. கண்டிக்கிறேன். அது அது தப்பு தப்பு. நான் கேட்டதுக்கு அப்புறம் தப்பு. சார். அதெல்லாம் தப்பு சார். அதுதான் அரசியல். அதுதான் அற்ப அரசியல். அதுதான் கேவலமான அரசியல். அவனை கேட்க வைக்கல, இங்க வந்துட்டீங்க. நான் என் வலியை நான் ஷேர் பண்ண தப்பா மாதேஷ்? ஏன் என் வலியை கூட நான் சொல்லக்கூடாதா? சார் அழறதுக்கு கூட இல்ல எங்களுக்கு சார், உரிமை நம்ம இல்லையா? வீட்டுல குழந்தை இருக்கு சார். நீங்க திரும்ப திரும்ப அந்த போட்டோவை பரப்புவதன் மூலமா நீங்க வெறும் திமுக வர்சஸ் பிஜேபி அரசியலுக்காக இந்த போட்டோவை பயன்படுத்திட்டீங்களேன்ற வாதத்தை தான் நான் ஐயோ மாதேஷ், திரும்ப அது அரசியல்னு சொல்லாதீங்க மாதேஷ். அது வலி மாதேஷ். சார், அது எப்படி மாதேஷ் அந்த அரசியல் குழந்தையோட ஆகும்? போட்டோவை தவிர்த்திருக்கலாம் என்ற ஒரு பார்வையை நான் சொல்றேன் சார். என்னங்க தவிர்த்துட்டு வேற எதையாவது நீங்க வந்து ஒரு செய்தியை எனக்கு கடத்தலாம். எனக்கு உங்களுக்கு அந்த வலியை ரணத்தை கடத்துவதற்கு அந்த குழந்தையினுடைய எனக்கு- துக்கம் தான் உங்களுக்கு போட்டோ தான் உங்களுக்கு அரசியலா? எனக்கு வலிக்குது, நான் அந்த வலியை சொல்றேன். அதை அரசியல்னு சொல்றீங்கன்னா உண்மையிலேயே நீங்களாம் மனுஷங்க தானா? சார் அது ஒரு துயரமான சம்பவம் சார். பாவம் ஒரு சின்ன இப்போ குழந்தை அப்பாவை இழந்துட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ராணுவத்தில் போயிட்டு ராணுவ வீரர்கள் இறந்துருவாங்க. ஆமா அந்த இடத்துல அவார்டு வாங்கும் போதோ இல்லை அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யும் போதோ அந்த குழந்தைங்க அழற வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அது அரசியலுக்காக போடப்பட்ட வீடியோவா? இது எல்லாம் ஒரே ஒரு செட்டா எல்லாருமே ஒரே மாதிரி எழுதுனீங்க. கள்ளச்சாராயத்தில் சார் பிஜேபியினர் அன்றைக்கு அந்த போட்டோவை வைத்து ஒட்டுமொத்தமா திமுக மீதான அரசியலை மட்டுமே கொட்டியிருந்தீங்க வன்மமா நீங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த நீதிமன்ற ஆணையை நீங்க நிறைவேற்றி இருந்தா அந்த உயிர் போயிருக்காரு, அந்த பையன் நீங்க அனாதையாக இருக்க மாட்டானே, அதானே உண்மை. இல்ல நிறைய பேர் அந்த போட்டோவை போட்டு ஸ்டாலினுக்கு சாபம் விட்டீங்க. ஸ்டாலின் ஆமா, அவர்களுக்கு வேற யாருக்கு சாபம் விடணும்? சரியான வார்த்தை திரும்ப என்னங்க, போயிருங்க. எதுக்கு இது? என்ன இதெல்லாம் தப்பு. இல்ல எனக்கு புரியல. ஸ்டாலினுக்கு தான் விடணும், யாருக்கு விடணும்? என்னங்க எனக்கு உண்மையிலேயே புரியலங்க. இல்ல சாபம் விடுறது என்னங்க இது? சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க ஒரு துயரமான சம்பவம். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இரண்டாம் தர குடிமக்களுங்க நீதிமன்றம் போய் சார், ஆணை இங்க வாங்கிட்டு இந்துக்கள் யாரும் இரண்டாம் தர குடிமக்கள் கிடையாது சார். இங்க உங்களுக்கும் ஒரே சட்டம் தான், ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரே சட்டம் தான், முதலமைச்சர் அவருக்கும் ஒரே சட்டம் தான், திமுகவினருக்கு ஒரே சட்டம் தான், அஸ்வத்தாமனுக்கு ஒரே சட்டம் தான், எனக்கு ஒரே சட்டம் தான். இன்னைக்கு ஒரு நீங்க எங்க இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நீங்க தேவையில்லாம ஒரு இன்னைக்கு நாங்க எங்க கோயிலுக்கு போறதுக்கு நாங்க செஞ்சு வச்ச படிக்கட்டுல நீ ஏறக்கூடாது, அவங்க மட்டும் தான் ஏறி சார், கொடி அது ஏத்தணும் நீங்க செஞ்சு வச்ச சொன்னீங்களோ? படிக்கட்டு, அவங்க செஞ்சு வச்ச படிக்கட்டு, அன்னைக்கே அந்த நாங்க படிக்கட்டுல எல்லாரும் போயின்னு வந்து தான் இந்தியாவுல சார். அது வந்து பொதுவான நீங்க பயணிக்கிற பாதை. 144 போட்டு நீங்க எல்லாரும் போக கூடாதுன்னு சொன்னா சட்டத்தின் மூலம் அனைவரும் சமம். 144 போட்டு இந்துக்கள் மட்டும் போக கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க இரண்டாம் தர குடிமக்கள் தான். இதான் அண்ணல் அம்பேத்கர் எங்களுக்கு சொல்லி இல்ல கொடுத்தாரு. அப்படி எல்லாம் ஏமாத்த யாரையும் பாக்காதீங்க இல்ல யாரையும் இரண்டாம் தர குடிமக்களால மாத்தல மதேஷ். சார். நாங்க நீதிமன்றம் போய் ஆணை வாங்கிட்டு வந்தா கூட எங்களுக்கு ஒரு நாள் ஒரு விலைக்கு ஏத்துறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை மதேஷ்.
நாங்களாம் 2ஆம் தர குடிமக்கள் தானே. ம். இதானே உண்மை. சரி, திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் பிரச்சனை நடக்குதா? தமிழகம் முழுவதும் எத்தனை, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் சொல்லவா, எத்தனை இடத்துல கோவில்கள் இடிக்கப்படுகிறது? ஒன்றும் இல்லை மதேஷ், அரியலூர் பக்கத்தில் கரும்பாயிரம் ஐயனார் கோவில், அங்கே வந்து பார்த்திங்கன்னா உடையான்குடி காடு. சிபிஎஸ்சி 7th புக்கில் கோவில் காடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் வருது. அந்த பாடத்தில் இந்த கரும்பாயிரம் ஐயனார் கோவிலை சுற்றி இருக்கிற அந்த காடுகளை பற்றி ஒரு பாடம் வருது மாதேஷ். நல்ல கவனிங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு குலதெய்வ கோவில் இது. அந்த கரும்பாயிரம் ஐயனாரை குலதெய்வமாக கொண்டவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறார்கள். அந்த கோவில் காடுகளை யாரையும் கேட்காமல் இந்த அரசு அழிக்கிறது. நீதிமன்றம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லுது. நீதிமன்றம் கட்டுறதுக்கு 1000 இடம் இருக்குது. அவ்வளவு ஆயிரக்கணக்கான மரத்தை வெட்டிட்டு கட்டணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. உனக்கு கோயில் சொத்தா கூட நீ பார்க்க வேணாம். ஆயிரக்கணக்கான மரத்தை வெட்டிட்டு அங்கே நீதிமன்றம் கட்டி நீதி யாருக்கு சொல்லி போகிறீங்கன்னு எனக்கு புரியல. மரத்தை அத்தனை நாங்கள்லாம் பொதுமக்கள் மரம் வெட்டினா நீதிமன்றம் வந்து மரத்தெல்லாம் வெட்டாது, நீங்கள் மட்டும் கோர்ட்டு கட்டுறதுக்கு எத்தனை மரத்தை வேணால் வெட்டிக்கலாம். அப்போது தமிழக அரசு நீதிமன்றம் கட்டுறதுக்காக அங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டுது. மக்கள்லாம் போய் கேட்குறாங்க, என்னங்க இது, எங்கள் கோயில் இருக்குது, எங்கள் கோயில் காடு, வரலாற்று சிறப்பு மிக்க காடு, சிபிஎஸ்சி புக்கிலெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி அழிக்கிறீங்களே. நான் அடிச்சு துரத்துது. இந்துக்கள் தானே, எங்களுக்கு என்ன இருக்குது, கேட்பார் இல்லாத ஜனங்க தானே, அடிச்சு வரட்டுது. இப்போ பார்த்தா கோயிலே வந்து இடிக்கிறானுங்க. இல்லை, என்ன கட்டமைக்கணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? நான் என்ன இந்துக்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லைன்னு கட்டமைக்கணும்னு நான் என்ன கேட்குறேன், என் கோயிலை உங்களுடைய அரசியல் அஜெண்டாவை கொஞ்சம் நிறுத்துங்க. இந்துக்கள் இங்க பாதுகாப்பா இருக்கும். கொஞ்சம் நிறுத்துங்க. கொஞ்சம் கோயிலுக்கு போறீங்களா இல்லையா? கொஞ்சம் நிறுத்துங்க. கோயிலுக்கு போக முடியுது இல்ல நம்மளால கோயிலுக்கு போக முடியுதா இல்லையா? இல்ல, முடியல. அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் நீங்க வந்து உங்க ஊர்ல உளுந்தூர்பேட்டையில கோயிலுக்கு போனா உங்களை யாராவது தடுக்கிறாங்களா? திருவண்ணாமலையில கோயிலுக்கு போனா தடுக்கலாம் இல்ல, யாரும் தடுக்கல. திருவண்ணாமலையில எல்லாம் கோயிலுக்கு எப்பனாலும் போலாம் சார். திருவண்ணாமலையில பிறந்தவங்க அண்ணாமலையாரை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு திருவண்ணாமலையில இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு அப்புறம் வந்து பேசுங்க மதேஷ். இந்த புட்டப்பு ரைட்டப்பு இந்த திணிப்பெல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க. களத்தில் இருக்கிற உண்மையை நான் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு தமிழகத்துல இந்த இருக்கிற நடைமுறை சிக்கலை நீங்க வந்து ஏதோ அங்கு மிகப்பெரிய இந்துக்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டது போல நீங்க சொல்லிட்டு, நடைமுறை சிக்கல் இருக்கு, அதை சரி செய்யலாம். அந்த நடைமுறை சிக்கல் ஏதோ இருக்குது, புரோட்டோகால் ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்க. சோ கால்டு நடைமுறை சிக்கல் சிதம்பரம் கோயில்ல ஏன் இல்ல? அதான் சைவ தலைநகர். உங்களுக்கு என்ன திட்டம்னா அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்கான அரசியலை உங்களுக்கு என்ன எடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அஜெண்டா? உங்களுக்கு பிஜேபி ஆபீஸ்ல உள்ள உட்கார்ந்து சொல்லிட்டாங்க, இல்ல நான் என்ன அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்க கூடாதுப்பா. சேகர் பாபுன்னு ஒருத்தர் நீங்க நல்லா பண்ணுறாருப்பா, அவர் ஒட்டுமொத்தமா பூரா கவர் பண்ணிட்டாரு எல்லாரையும், அதனால வந்து நம்ம எப்படியாவது இதை உடைக்கணும் அப்படின்னு நீங்க இந்த அரசியலே எடுத்துட்டு. உங்களுக்கு சேகர் பாபு கூப்பிட்டு ஏதோ கொடுத்து இப்படி சொல்ல சொன்னாரா? இதெல்லாம் என்ன பேச்சு? அப்புறம் நீங்க பேசுனது என்ன பேச்சு? நான் என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படுறத பத்தி பேசிட்டு இருக்கேன். சேகர் பாபு நல்லா பண்றாரு. என்ன நல்லா பண்ணாரு? உங்களுக்கு தான் நல்லா பண்ணாரா? நல்லா பண்ணாருன்னா மக்களுக்கு பண்றதா தான் நல்லா பண்றது. உங்களுக்கு எல்லாம் கூட்டு நல்லா பண்ணாருன்னா அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது. என்ன நல்லா பண்றாரு? எனக்கு சேகர் பாபுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. இன்னொன்னு அவர் எப்பவுமே பத்திரிக்காரங்கன்னா மதிப்பு இல்லாம பேசுற ஆளு, சரிங்களா? மாண்புமிகு அமைச்சர், அவர்கிட்ட நான் என்னைக்கும் பார்த்ததும் கிடையாது, அவரை பேசுனதும் கிடையாது. நீங்க என்னமோ அவரை நல்லா பண்றாருன்றீங்க. என்ன பண்றாரு சார்? அவருக்கு எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு காவி வேட்டி போட்டு சுத்தினுங்கிற ஒரு அறநிலையத்துறை அமைச்சரை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சார் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி எந்த அறநிலையத்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டுல பார்க்கல அஸ்வத்தாமன். கடவுளே, இங்க பாருங்க, எனக்கு என்ன யாருமே கோயிலா சுத்தினுங்கிறாரு. எனக்கு வந்து மதேஷ், எனக்கு பிபி ஏறி என்னன்னா ஏதாவது டக்குனு வார்த்தைகளை விட்டுருமோ பயமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் காவி வேட்டி கட்டுங்க, இல்லை கோயிலாக போய் ஊர்லுங்க. இப்போ KN நேரு அவர்கள் கூட சீர்காழியில் சட்டநாதர் கோயிலுக்கெல்லாம் வந்தார். கேஸ் போட்டதுலேருந்து கோயிலாக உருள்றாரு. நீங்கள் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாமல் இந்த வாதங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா இல்லையான்றதை நாங்கள் கேட்கலீங்க. நாங்களாம் கோயிலுக்கு போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா சார்? உங்களுக்கு எல்லாருமே போறாங்க, நீங்க என்னமோ உங்களை யாரோ தடுக்கலாம்? பிஜேபி காரங்க மட்டும் எங்கேயாவது தடுக்கிறாங்களா? சாமி சார், அஸ்வத்தாமனை எங்கேயாவது தடுக்க முடியுமா? நீங்க உங்களை எங்கேயாவது தடுக்க பாஜகவின் மாநில செயலாளர் நீங்க. சேகர் பாபு இல்ல நீங்க உங்களுக்கு தனியா ஆலய பிரிவோ ஏதோ ஒரு பிரிவு, எங்க செல்வி சார் இருக்காரு, என்ன பிரிவு அது பேரு, தனியா நீங்க வந்து அந்த கோட்டாவில கூட உள்ள போயிட்டு வருவீங்க சார், ரைட்டுங்களா? பிஜேபில ஆன்மீக பிரிவு இருக்குல்ல, அந்த கோட்டாவில் மாநில செயலாளர் வர இருப்பா, நம்மளை சீக்கிரமா உள்ள கூட்டு போனா உங்களுக்கு விஐபி ரூட்லேயே கூட்டு போவாங்கல்ல எல்லா கோயிலையும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? மாதேஷ், உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே தெரிஞ்சுதான் சார் பேசுறேன். நீங்க எல்லாம் விஐபி ரூட்ல போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இங்க ஏதோ பெரிய உரிமை பறிச்சதா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. மாதேஷ், நான் கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. ஏதாவது வாயில வந்து வார்த்தை விழுந்துற போது நான் கேட்கறது, எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அடிப்படை உரிமை மறுக்கப்படுது.
வழிபாட்டு உரிமைங்கிறது எங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற அடிப்படை உரிமை. இங்க கோவில்கள் எல்லாம் கேப்பார் இல்லாம இடிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க கேனத்தனமா நீங்க கோயிலுக்கு போனீங்களான்னு கேக்குறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? 30,000 கோயில் இருந்தது, இங்க 10,000 கோயில் இல்ல. கோயில் இடிக்கப்படுறதுக்கும் திருவண்ணாமலை கோயிலுக்கும் திருச்செந்தூர் கோயிலுக்கும் கடவுளே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? எதையோட கொண்டு வந்து பொறுத்துறீங்க நீங்க? ஐய ஏங்க, நான் என்ன கேட்கிறேன், ஒரு புறம் எங்களுடைய கோவில்கள் இடிக்கப்படுகிறது, ஒரு புறம் எங்களுடைய குலதெய்வ கோயில்களுடைய வழிபாடு சிதைக்கப்படுகிறது, ஒரு புறம் அறநிலையத்துறையை நீங்க ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு பக்தர்கள் எங்களை அனுமதிக்கிறதுக்கு 1000, 500, 2000 காசு கேட்குறீங்க. எங்க கோயிலுக்குள்ள நாங்க போறதுக்கு உனக்கு எதுக்கு நான் காசு கொடுன்னு கேட்குறோம். இது எல்லாமே ஒரே பிரச்சனை தானே. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் தில்லை நடராஜரையும் பீரங்கியின் வாய் கொண்டு பிளக்கும் நாள் என்னாலும் அண்ணாலே பொன்னால்னு சொன்ன திமுக காரங்க ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்கன்றது தானே இப்போ இருக்கிற பிரச்சனை. சாமி தரிசனத்துக்கு நீங்க டோக்கனே வாங்கினதே இல்லை, என்னமோ திமுக ஆட்சியில் மட்டும் தான் டோக்கன் போடுற மாதிரி நீங்கன்னா யாருங்க? நீங்கெல்லாம் வாங்கினதே இல்லையா? நீங்கன்னா நான் யாரு? நான் கோயில் கட்டி நடத்தி இல்ல, நீங்கெல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும்தான் சாமி தரிசனத்துக்கு டோக்கன் ரசீது வாங்குறாங்களா? ஏன் வேற எந்த கவர்மெண்ட்லயும் நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க ரசீது கொடுக்காம மக்கள் தான் சார் எல்லாருமே நம்ம ஏற்கனவே டோக்கன் ரசீதி வாங்கிட்டு தான் தரிசனம் பார்த்திருக்கோம். ஆமா, நடந்திருக்கா? திருப்பதி கோயில் வரைக்கும் அதான் சார் முறை. இது திருப்பதியில ஃப்ரீ தரிசனம், ஆலய மேம்பாட்டுக்கான அது ஒரு நிதி தானே சார், சாமி பேர்ல கோயில் டெவலப்மெண்ட்டுக்காக தானே அது பண்றாங்க. கோயில்ல இருந்து வாங்குற காசை கோயில் டெவலப்மெண்ட் தானே பயன்படுத்தணும். அதுக்கு தானே நம்ம போடுறோம். ஆனா கோயில் இடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் எங்கேயும் பயன்படுத்தல. நான் சொல்றேன் மகேஷ், சொல்றேன், கேக்குறீங்களா? குறுக்க பேச மாட்டீங்களே. நான் குறுக்க பேசல. இப்போ திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றுறதுக்கு தான் அறநிலையத்துறை இருக்குது. நம்ம உண்டியலில் காசு போடுறது விளக்கேற்றுறதுக்கு. ஆனால் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றதுக்காக கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. இல்லை, உச்சி பிள்ளையார் கோயிலில் நம்ம வந்து மோட்ச தீபம் ஏற்றுறோம். குறுக்க பேச மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இது சார் குறுக்க பேச மாட்டேன்னு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம போடுற அந்த உண்டியல் காசு போடுறீங்களா, அதை வச்சு உச்சி பிள்ளையார் கோயிலில் நம்ம வந்து மோட்ச தீபம் ஏத்துறமா ஏத்துறது இல்லையா? இல்லை, நான் கேட்குறது, நான் காசு போட்டது எனக்கு எதிராக நீ ஆர்கியூ பண்ணுறதுக்கு கோர்ட்டில் ஒரு சீனியர் கவுன்சில் வச்சு அவனுக்கு ஃபீஸ் கொடுக்குறது இல்லையே. நான் எதுக்கு காசு போட்டேன்? எதுக்கு பதில் சொல்லுங்க சார். அந்த நீங்க சொல்றது, நான் காசு போட்டது விலைக்கேற்றுறதுக்கு. நான் சொல்றேன், நீ என் காசை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுற, விலைக்கேற்ற மாட்டேன்னு சொல்லி கேஸ் நடத்துறதுக்கு அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்குறேன். எங்களை பார்த்தா எழுச்சா எனக்கு மாதிரி தெரியுதுல்ல உங்களுக்கு. இந்த கரும்பாயிரமையனார் கோயிலுக்கு நீங்கள் என்ன லாஜிக் சொல்கிறீங்க நான் கேட்குறேன். அந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி இப்போ இந்த கோயிலையும் இந்தாண்ட பக்கம் இருக்கிற கோபுரத்தை இடிக்கிறாங்க. இப்போ உயர்நீதிமன்றத்தில் போய் கேஸ் போடுறாங்க. நீதியரசர் தண்டபாணி அவர்கள் முன்பு இந்த விசாரணை வருது. அவர் ஒரு என்ன ஆர்டர் போடுறாருன்னா, அறநிலையத்துறையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்கன்றார். யார் அப்ப மூட்டு சொத்தை யாருக்கிட்ட கேட்டு யாருக்கிட்ட வைக்கிறது? நீதிமன்றம் தானே சொல்லியிருக்கு. அப்படி நீதிமன்றம் சொன்னது தான் நான் சொல்றேன். யார் அப்ப மூட்டு சொத்து? அது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இல்ல, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு கோவில். ஜுடிஷியரி அப்படிதானே சொல்றாங்க, சொல்லியிருக்கிறாங்க. தப்பு. நீங்க என்னமோ எல்லா ஆர்டரையும் ஃபாலோ பண்றவங்க மாதிரி பேசுறீங்க. இந்த ஆர்டருக்கு மட்டும் வந்துடுறீங்க. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஆர்டர் போட்டால் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, இங்கே மட்டும் உங்களுக்கு நியாயம் பெறுதா? எப்படி சார் இது லாஜிக்கு? அறநிலையத்துறையிலே இல்லாத ஒரு கோயில அறநிலையத்துறையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நீ ஸ்டேட் கவர்மெண்ட். ஐயா, மேன்மை மிக்க ஐயா ஜிஆர்எஸ் தீர்ப்புக்கே நான் வரேன். அமித்ஷா அவர்கள் ஒரு இதுக்கு என்ன பதில்? நான் சொல்லிடுறேன். அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். மாதேஷ், இதுக்கு என்ன பதில்? அமித்ஷா, மக்களின் மத நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கக்கூடாது. அரியலூர் மாவட்டம் கரும்பாயிரமையனார் கோயில்ல கோர்ட்டு கட்டுறதுக்கு அந்த ஆயிரக்கணக்கான பழமையான மரங்களை இடித்துட்டு கரும்பாயிரமையனாருடைய கோயிலுடைய சொத்தை எடுத்து நீதிமன்றம் கட்டுவதை போன்று இதே நீதிமன்றம் ஒரு சர்ச்சு சொத்தையோ அல்லது ஒரு இஸ்லாமிய சொத்தையோ எடுக்கிறதுக்கு ஆர்டர் போடுமா? பண்ணக்கூடாது. அதே போல நான் சொல்றோம், நாங்க இரண்டாம் தர குடிமக்கள் இல்ல. அப்படி எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள்லாம் நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நீங்க என்ன உட்கார்ந்துட்டீங்க அப்படியே சொல்லி நம்ம சுத்த அடிச்சுன்னு சுத்த வேண்டியது, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி நினைங்க. ஏங்க, இந்துக்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நங்கநல்லூர் பக்கத்துல ஒரு கோயில் இடிச்சாங்க. அப்போ ஒரு அம்மா வந்து வாயில வயித்துல அடிச்சுட்டு, நாங்க டெய்லி காசு போட்டு இந்த கோயிலை கட்டணும், நீங்க யாரா இதை இடிக்கிறதுக்குன்னு கேட்டுச்சு. அந்த அம்மாவுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டதா உங்களுக்கு உணரலையா? நீங்க உங்களுக்கு ஏதாவது நடந்தாதான் உணர்வீங்களா? எனக்கு புரியலையே மாதேஷ், இது என்ன சைக்காலஜி கர்மாந்திரன்னு எனக்கு புரியலையே. நான் இவ்வளோ உதாரணம் சொல்றேன், ஒன்றும் நடக்காது. இவ்வளோ தேங்க இத்தனை கோயில் இடிச்சிருக்காங்க, ஒன்றும் நடக்காது சார். நீங்க அச்சமூட்டுற மாதிரி தமிழ்நாட்டுல ஒன்றும் இல்லை சார். பெரிதுபடுத்தாதீங்க. மாதேஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சீலிங் புட்டுக்கிட்டு உங்க மண்டையில விழு நான் சொன்னா அச்சமூட்டுறது. இந்த சீலிங் புட்டுட்டு உங்க மண்டையில ஊந்துருச்சு, ஐயோ மாதேஷ் பாருங்க புட்டுட்டு ஊந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அச்சமுட்டாதீங்க சார்னா ஊந்துருச்சு மாதேஷ்.
இந்த கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் பன்னாட்டு நூலகம் பன்னாட்டு அரங்கம் கட்டுறாங்கல்ல, யார் சொத்து தெரியாது, ஒன்றும் நடக்கல, ஏன்னா தெரிஞ்சிக்கல. கள்ளக்குறிச்சியில் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறானே, யார் சொத்து தெரியாது, ஒன்றும் நடக்கலை. நீங்கள் தெரிஞ்சிக்காம இருந்தால் நடக்கலன்னு அர்த்தமா? ஏங்க நீங்கள் தெரிஞ்சிக்காம இருந்தால் நடக்கலன்னு அர்த்தமாங்க? ஆயிரங்காணி ஆள வந்தார், பெருமாள் சாவிக்கு எழுதி வச்ச சொத்துங்க அது. யார் யார் வீட்டு சொத்து எடுத்து யார் யாருக்கு அங்கே பில்டிங் கட்டுறது? இது ஏதோ கோயில் நிலங்களை மட்டுமே அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் டேக் ஓவர் பண்ற மாதிரி நீங்க வந்து புதுசா ஒன்று சொல்லுங்க. எந்த ப்ராஜெக்ட் போகணுன்னாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு நத்தம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸு கோயில் சொத்து. இல்ல மீட்டிங்ல வைக்கிறான் சார், நத்தம் பிரமுக நிலங்களையும் எடுப்பாங்க சார். மீட்டிங்ல வைக்கிறான் சார், எது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல வைக்கிறான் சார். எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நத்தம், செகண்ட் அறநிலையத்துறை ப்ராப்பர்ட்டி வைக்கிறான் சார். உங்களை விட கோயில் பாதுகாப்புல ரொம்ப மும்முரமா இருக்காங்க அறநிலையத்துறை, சரிங்களா? திரு சேகர் பாபு அதே தான் வேலை அவருக்கு, முழு நேரமா உட்காந்துட்டாரு அவரு. அடுத்த முறை ஆட்சியர் வந்துட்டா நம்ம மறுபடியும் அறநிலையத்துறையே கேட்டு வாங்கணும். அவரு கோயில்ல இருந்து வெளில, ஆமாம் அதுதான் நல்ல வருமானம் இருக்கு, அப்படிதான் கேட்டு வாங்குவாங்க. அறநிலையத்துறை சாமி கும்பிட்டு வெளில வரும்போது, ஏன் சார் நீங்கள் மட்டும் உள்ளே போகிறீங்க, நாங்கள் எவ்வளோ நேரம் சார் நிற்கிறதுன்னு ஒரு அம்மா கேட்டுச்சு பார்த்தீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆனார்ல, அதான் இதுக்கு பதில். ஏக சும்மா ஏதாவது அசிங்கமாக. சபரிமலை தீர்ப்பின் போது திரு அமித்ஷா திருப்பதி கோயில் சொல்கிறீங்களே, ஒரு செகண்ட், இந்த திருப்பதி கோயில் சொல்கிறீங்களா, அங்கேயும் தரிசனத்துக்கு டோக்கன் வாங்குறாங்க. திருப்பதி கோயிலில் வெயிட்டிங் ஹால்னு ஒன்று வைப்பாங்க. ஆமாம், போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அந்த வெயிட்டிங் ஹாலில் வழியாக போயிருக்கேன், உட்காந்துருக்கேன் சார். அங்கேயும் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஃபேன் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், சாப்பாடு இருக்கும், 3 வேளையும் சாப்பாடு இருக்கும். தெரியும். திருவண்ணாமலை கோயிலில் 9 மணி நேரம் 2 கம்பிக்கு நடுவில் பாத்ரூம் கூட போகாமல் நின்றுட்டு. அடிப்படை வசதிகள் இது பண்ணணும், இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும், தேவை இருக்குது. அதை நம்ம அதை பதிவு பண்ணுவோம், நிச்சயம் பதிவு பண்ணலாம். எத்தனை கோடி ரூபா காசு வசூல் பண்ணுறேன், எத்தனை கோடி வருது திருவண்ணாமலை கோயில். மறுபடியும் அந்த இதுக்காக தானே, வளர்ச்சிக்காக தானே அதை அந்த படத்தை இது பண்ணுறாங்க எடுத்து. அப்புறம் 9 மணி நேரம் நிற்கிறான். பாத்ரூம் லேடிஸு, கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டு அந்த கம்பிக்குள்ளே போனாங்கன்னா 9 மணி நேரம் 10 மணி நேரம் நிற்கிறாங்களே மதேஷ். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே இதெல்லாம் பண்ணுறீங்க. இல்லை, அது சரிப்படுத்த வேண்டிய ஒன்று தான். சேகர் பாபு நல்லா செஞ்சு கிழிக்கிறாரு நீங்கள் சார். மறுபடியும் அடுத்த கேள்வி கேளுங்க நீங்கள். திரு அமித்ஷா அவர்கள் சபரிமலை தீர்ப்பின் போது ஒன்று சொன்னார் சார், மக்களின் மத நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் நீதிமன்ற உத்தரவுகள் இருக்கக்கூடாது. இது ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு இது பொருந்தாதா? அமித்ஷா சொல்ற ஸ்டேட்மெண்ட். எந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ சொன்னது? சபரிமலை தீர்ப்பின் போது சொல்லுங்க. அது திருப்பரங்குன்றத்துக்கு பொருந்தாதா? அதே போல எப்படி அது பொருந்தும் எனக்கு புரியல. ஒரு நீதிபதி மக்களின் மத நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடாது. இங்கேயுமே ஒரு பிரச்சனை, அங்கு 2 மதம் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றது தானே அங்க பிரச்சனையே. அதானே அங்க கருப்பொருளே. என்ன ஏன் தடுத்தாங்க? மதேஷ் மாட்டிக்கிட்டீங்க. என்ன மாட்டிக்கிட்டேன்? நான் என்ன கேட்குறேன், ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை குலைப்பதை போன்று ஒரு தீர்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தர்காவிலிருந்து 15 மீட்டருக்கு அந்தாண்ட பக்கம் ஒரு விளக்கு தூண்ல ஒரு நாள் விளக்கு எரிஞ்சா அது தர்காவை கும்பிடுபவர்களுடைய நம்பிக்கை பாதிக்கும்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நீங்க தர்கா 15 மீட்டர்ல 15 கிலோமீட்டர் இருந்தாலே நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற வரலாறு அவங்க தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவீங்க. இந்த வெங்காய லாஜிக்லாம் நான் கேட்கல. நீங்க மசூதியை, இந்த வெங்காய லாஜிக்லாம் நான் கேட்கல. நீங்க எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? மத நம்பிக்கையை சீர்குலைப்பதை போன்று ஒரு நீதிமன்ற ஆணை இருக்கக்கூடாது. இப்ப நாங்க எங்களுடைய விளக்கு தூண்ல ஒரு நாள் கார்த்திகை மாசம் 365 நாள்ல ஒரு நாள் எங்களுடைய விளக்கு தூண்ல நாங்க விளக்கு ஏற்றதுனால காலமா அங்க ஏத்தல சார். 90 ஆண்டுகளா ஏத்தல. அதுக்கு முன்னாடி 1000 வருஷமா ஏத்துறாங்களே சார். நீங்க உடனே திருமுருகாற்றுப்படை போன மாதிரி வரீங்க. நீங்க 90 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனாங்க. ஒண்ணுமே இப்படியே போனீங்கன்னா எப்படி சார் இது? நான் என்ன கேட்கறேன், 200 வருஷம் வெள்ளக்காரன் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். 200 வருஷமா வெள்ளக்காரன் தானே ஆட்சியில இருக்கான், எதுக்கு சுதந்திர போராட்டம்னு கேட்பீங்களா? அப்படிலாம் யாரும் கேட்கல. இப்ப கேட்கறது அப்படித்தானே இருக்கு. இல்ல சார், 90 வருஷமா எங்க உரிமையை பிடிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, 90 வருஷமாவும் கார்த்திகை மாசத்துல கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு சார். முஸ்லீம்கள் நீங்கள் அங்கே கிட்ட போனால் அச்சமாக இருக்குது சார். அங்கே தர்காவினுடைய நிர்வாகிகள் அச்சப்படுறாங்க. இவங்களை விட்டோம்னா இவங்க தேவையில்லாமல் அங்கே தர்காவை சீண்டி பார்த்துட்டு வருவாங்க, டச் பண்ணுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. சரிங்க மதேஷ். ஆமாம், நான் கேட்குறேன், தர்கான்னா ஒரு இஸ்லாமிய குருமார் இறந்துட்டா அந்த இடத்துல சமாதி வச்சு அங்கே இது பண்ணுவாங்க. இதில் நிறைய நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நவாஸ்கனி இவங்கள மாதிரி இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்காக இது இந்த ஷிர்கொழிப்பு மாடெல்லாம் நடத்தினாங்க பாருங்க. இவங்கெல்லாம் ஷிர்கொழிப்பு மாடன்னு ஏன் தெரியுமா நடத்தினாங்க? தர்காவில் வழிபடக்கூடாதுன்றது தான் ஷிர்கொழிப்பு மாநாடு. ஏன்னா ஏக இறைவன் அல்லாஹ் தான். நீங்கள் இஸ்லாமிய குருமார்கள்லாம் வச்சு தர்கா வச்சு கும்பிடக்கூடாது, அதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்லி தான் அவங்க மாடே நடத்தினாங்க. சரி, என்ன விஷயம்னா தர்காவில் இவங்களுக்குலாம் நம்பிக்கையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
தர்காவை கும்பிட்றவங்க சூஃபி மாதிரி ஒரு சில முஸ்லீம்ஸ் மட்டும் தான் தர்காவை கும்பிட்றாங்க. ம். தர்காவுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இஸ்லாமிய குருமாராக இருக்கணும். இவர் சுல்தான். ம். சுல்தானுக்கு தர்கா கிடையாது. அதனால் இதுவே உங்களுக்கு வேல்யூ இல்லை. யாரை சொல்றீங்க? நவாஸ் கனியை இவர் சிக்கந்தர் வந்து சுல்தான். சிக்கந்தர். அவர் குருமார் கிடையாது. ஆ. குருமாருக்கு தான் தர்கா. ம். சுல்தானுக்கு தர்கா கிடையாது. ம். தர்காவில் நவாஸ் கனிக்கு நம்பிக்கை கிடையாது. ம். இவன் இந்த டீம் எந்த டீமுக்குமே இல்ல அவர் வக்போர்டு தலைவரா இருக்காரு. ஆளுர் அதனால- ஷானவாஸுக்கு நம்பிக்கை கிடையாது. நவாஸ் கனிக்கு நம்பிக்கை கிடையாது. சார், பட் அது முஸ்லீம்கள் உரிமை சார்ந்த பிரச்சனை சார். அதுக்காக சொல்றேன், நிக்கிறாங்க. கேளுங்கம்மா. உரிமை சார்ந்த பிரச்சனைல நீங்க வக்போர்டு அமைப்புல அவங்க எல்லாம் சிற்கு ஒழிப்பு தர்கா தரப்பு தர்கா தரப்பினர் அவங்க எல்லாம். சிற்கு ஒழிப்பு மாநாடு நடத்தி தர்கா ரைட்டு சார், அது வேற டாபிக் சார், அது வேற இது. ஆனா பிரச்சனை அங்க முஸ்லீம்களின் உரிமைகள் அல்லது முஸ்லீம்களினுடைய தர்காவுக்கு ஏதேனும் சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. சரி. இப்போ 15 மீட்டருக்கு அந்தாண்டு இருக்கிற விளக்கு தூணில், கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் இருக்கிற விளக்கு தூணில் ஒரு நைட்டு விளக்கு எறிகிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஊர்லேயும் மசூதியில் 5:30 மணிக்கு சாயங்காலம் காலையில் பாங்கு ஓதப்படுது. இஸ்லாமிய மந்திரம் ஒலிக்கப்படுது. உங்கள் காதுலேயும் விழுது, எங்கள் காதுலேயும் விழுது. ம். எல்லா ஊர்லேயும் ஃபோன் ஸ்பீக்கரில் மந்திரம் ஓதுறாங்க. அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க பாருங்க. இதுவரை எந்த அடுத்த இந்துவாவது லெவல்ல வந்துட்டீங்க. இதுவரை எந்த இந்துவாவது அதை டிஸ்டர்பன்ஸ் நினைச்சாது இருக்காங்களா? இல்ல நீங்க இதோ பாருங்க, அடுத்து வந்துட்டீங்களே. அடுத்த அசைன்மெண்ட் அதா கூட இருக்கலாம் உங்களுக்கு. நான் என்ன கேட்குறேன், நான் கேட்குற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? இல்ல நீங்க வாதத்துக்கு வைக்கிற இல்ல, அந்த மாதிரி இல்ல. நியாயத்தை இது வாதமா வன்மமான்னு தெரியலையே உங்களுக்கு. ஏன் அந்த பாங்கொலி ஒலிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி? நான் வந்து ஒரு நாள் ஒரு நைட்டு அந்த இடத்துல விளக்கேற்றக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கு பேர் வன்மம் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையும் சாயங்காலமும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் நகரத்துலேயும் பாங்கு ஒலிக்கிறத நாங்கள் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே நாங்கள் நினைக்கலையே. நான் கேட்டது வன்மம். எவ்வளோ எங்களெல்லாம் பைத்தியக்காரங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இதுனா ஒன் சைடில் வா மாதேஷ். நாங்கள் மட்டும் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கணும், நீங்கள் மட்டும் எடே அப்படின்னீங்க. ஏன்னா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா எங்களை பார்த்தா? நான் கேட்குறது நியாயம்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? ஒரு நாள் 365 நாளில் ஒரு நாள் ஒரு இரவு கார்த்திகை அன்னைக்கு அந்த விளக்கு எங்கள் கோயில் நிலத்தில் இருக்கிற எங்கள் விளக்கு தூணில் நாங்கள் ஏற்றுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு. அப்போ தமிழ்நாடு முழுசும் இருக்கிற எல்லா நகரத்துலேயும் எல்லா கிராமத்துலேயும் பாங்கு ஒலி எங்களுடைய வீடு வரை, எங்களுடைய எல்லா சமையலறை வரை வந்து கேட்குது. அதை நாங்கள் டிஸ்டர்பன்ஸாக நினைக்கவே இல்லை. சகோதரத்துவன்றது 2 பக்கமும் இருக்கணும் மாதேஷ். ஒரு பக்கம் இருந்தவங்க மட்டும் வந்தால் அதுக்கு பேர் சகோதரத்துவம் கிடையாது, கேனத்தம். நீங்கள் தமிழ்நாடுன்னு சொல்கிறது என்ன தெரியுமா? இது தமிழ்நாடு, இந்துக்கள்லாம் முட்டாள். இது தமிழ்நாடு, இந்துக்கள்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடல. இது தமிழ்நாடு, இந்துக்களுக்குலாம் சொர்ணம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே கேட்குது எங்களுக்கு. இல்ல நீங்க அப்படி கொண்டு போய் நிறுவ பாக்குறீங்க ஒவ்வொரு இந்துக்களுக்கும். அவங்க நான் என்ன வீட்டுக்குள்ள, கேட்குறேன், வீட்டுல வாசல்ல உட்கார்ந்து, உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பிரச்சாரமா? உங்களுக்கு கருத்தியல் துணிவு இருந்தா இதுதான் உங்க பிரச்சாரமா? கமலாலயத்துக்குள்ள உட்காந்து இதுதான் பேசுவீங்களான்ற மாதிரி அறிவுக்கு ஒவ்வாத வாதத்தெல்லாம் விட்டுட்டு நான் ப்ரெசென்ட் பண்ண லாஜிக்கு நீங்க லாஜிக் வைங்க. நீங்க இல்லை, யார் வேணா வரட்டும், இன்வைட் பண்றேன். நான் சொன்ன லாஜிக்கு நீங்க மறு லாஜிக் வைங்க. இது மாதிரி இவ பேசுறது பேசிட்டே போகலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு இப்படியே சொல்லலாம், தாளமுத்து நடராஜன் அவர்கள் இறந்தாங்க பாருங்க, அதுக்கும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு போயிடலாம். இது ஒரு வாதமே கிடையாது. எந்த போராட்டத்தை வேணா இதில் கொச்சப்படுத்திடலாம். இந்த மாதிரி பேசி எந்த உயிர் தியாகத்தை கூட கேவலப்படுத்திட்டு போயிடலாம். இது ஒரு வாதமே கிடையாது. இது வன்மம். உரிமைக்காக தான் போராடுறீங்க அப்போ. வேற என்ன மாதேஷ்? ஆனா அரசியல் பண்றீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், சீமான் கேட்குறாருல எல்லார் வீட்லேயும் விளக்கெரியுதா, எதுக்கு அங்கே போய் விளக்கெறியணும்? இப்போ எல்லா இஸ்லாமியர் வீட்லேயும் விளக்கெரியுதா? சுபிச்சமாக இருக்காங்களா, எதுக்கு சந்தனம் கொடுத்துருவிழா கேட்பாரா மாதேஷ்? நியாயம் போலையே பேசி எங்களை ஏமாத்துறீங்களே. ஏன் இந்துக்கள் தான் உங்கள் சொந்தக்காரங்களா, இஸ்லாமியர்கள் உங்கள் சொந்தக்காரங்க இல்லையா? அவங்க மேலெலாம் உங்களுக்கு அக்கறை இல்லையா? கேளுங்க. ஏங்க எல்லா வீட்லேயும் விளக்கெரியுதாங்க, எதுங்க சந்தனம் கொடுத்து திருவிழான்னு போய் மலை மேலே இந்த நேரத்தில் போய் கொடியேற்றுறீங்க? இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சந்தனம் கொடு விழா நடத்தி போய் கொடியேற்றணுமா? அதை யாரும் கேட்க மாட்டீங்கல்ல. ஏன்னா நாங்கள் தானே பைத்தியக்காரங்க, நாங்கள் தானே இழிச்சா வேணுங்க. உரிமைக்கான போராட்டம். நான் என்ன கேட்குறேன், காளையார் கோவில் மருது சகோதரர்கள் ஏன் அந்த மாதிரி செத்தாங்க? மருது சகோதரர்களை வெள்ளைக்காரனால பிடிக்கவும் முடியல, பயங்கர மாசாக இருந்தாங்க. கிட்ட கூட நெருங்க முடியல, நிழலை கூட தொட முடியல. காளையார் கோயிலில் போய் வெள்ளைக்காரன் முடிச்சிட்டான். நீ வந்தா இந்த காளையார் கோயிலை விட்டுருவேன், நீ வரலன்னா இந்த காளையார் கோவில் கோபுரத்தை இடித்து தரமட்டமாக்கிடுவேன். அந்த காளையார் கோவில் கோபுரத்தை இடிக்கக்கூடாது என்கிற ஒற்றை காரணத்திற்காக இந்த தமிழகத்தினுடைய வீரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள் வந்து உயிரை கொடுத்தாங்க. இதுதான் தமிழனுடைய வரலாறு.
எங்களை அப்படியே பைத்தியக்காரங்க நினச்சி ஏமாத்தணும் மட்டும் நினைக்காதீங்க. எங்கள் தலையில் மிளகா அரைக்கணும்னு நினைக்காதீங்க. சரி, உரிமைக்கான போராட்டம்ன்றீங்க, இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக பார்க்குறதா நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு அஸ்வத்தாமன்.